வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பெப்பர் சிக்கன் தான் செய்ய போகிறோம். இது செட்டிநாட்டில் இந்த மாதிரி தான் செய்வாங்க. இது எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். பெப்பர் சிக்கன் செய்ய 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 நாட்டு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா, சாதிப்பத்திரி, கல்பாசி, பிரிஞ்சல் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ சிக்கன் நல்லா சுத்தப்படுத்திட்டு மஞ்சத்தூள் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சிக்கன் வதக்கி விடுறதுக்காண்டி இப்போ எண்ணெயெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி பட்டை கிராம்பை சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1.5 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த எண்ணெய் கூட பிரிஞ்சால, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா எடுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா பொரியட்டும். எண்ணெயிலே எல்லாம் பொரிஞ்ச உடனே இந்த வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இதை வதக்கிக்கணும் எண்ணெயிலே. இதை நல்லா கலர் மாதிரி வரணும். நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டு பொறுமையாக ஒரு 3 நிமிஷம் 2 நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயத்தை. வெங்காயம் இந்த பக்கம் வதங்கட்டும். நான் இஞ்சி பூண்டு மிக்ஸி ஜாரில் நான் அரைக்கலை. இந்த மாதிரி இந்த கல்லில் போட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்து செய்கிறப்ப இது கொஞ்சம் நல்லா வித்தியாசமாக இருக்கும். நல்லா பெப்பர் சிக்கன் அதனால் நான் இஞ்சி பூண்டை கல்லில் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிறேன். இஞ்சியை தட்டிட்டு பூண்டையும் இது கூட சேர்த்து நல்லா இந்த மாதிரி தட்டி செய்கிறப்ப இது ஒரு வித்தியாசமான ருசி இருக்கும். அதனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்களும். செட்டிநாட்டிலலாம் இந்த மாதிரி தான் பெப்பர் சிக்கன் செய்வாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வர்றப்ப வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தான் சிக்கன் நல்லா ருசியாக இருக்கும். நல்லா ருசியாக இருக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் ஒரு கைப்பிடி எக்ஸ்ட்ராவே சாப்பாடு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. இப்போ இஞ்சி பூண்டு விழுதை நான் இந்த வெங்காயத்தோடு சேர்த்துட்டேன். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா இஞ்சி பூண்டு சேர்க்குறப்ப கொஞ்சம் நல்லா பிடிக்கும் எண்ணெயிலே. அதனால் பிடிக்காத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 2 பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க. இப்போ தக்காளி இது கூட சேர்த்து தக்காளி வதங்கணும்னா உப்பு சேர்த்து தான் வதக்கணும். ஏன்னா சீக்கிரமே வதங்கிடும், இல்லைன்னா லேட் ஆகும். அதனால் கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த உப்பு வேணாலும் சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்குறதுக்கு ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் ஆகும். நீங்கள்
ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி செய்கிறப்ப தான் நல்லாயிருக்கும். இப்போ சிக்கன் வந்து இந்த மாதிரி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு திரும்ப ஒரு தடவை கழுவிட்டு தான் நான் இப்போ இது கூட சேர்க்க போகிறேன். இப்போ வெங்காயம், தக்காளி, பட்டை, கிராம்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வதங்கினதுக்கு பின்னாடி இப்போ சிக்கனை இது கூட சேர்த்து இப்போ சிக்கனுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்க்கணும். இது கூட உப்பு சேர்த்துட்டு நல்லா நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல. சிக்கனில் உள்ள தண்ணி தான். தக்காளியில் வதக்கிறப்ப கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதே தண்ணியில் தான் நல்லா வதக்கி விட்டு மூடி போட போகிறேன். நல்லா உப்பு கறியாக இருக்குது நல்லா வதக்கி விட்றப்ப. இப்போ சிக்கன் சேர்த்து நல்லா கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எண்ணெயில். சிக்கன் வந்து அந்த பாத்திரத்தில் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். வேக வேக கொஞ்சம் கம்மியாயிரும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இந்த மாதிரி நல்லா திருப்பி விடுக்குறேன். எல்லா கறியும் இந்த மாதிரி நல்லா பரட்டி விடுக்குறேன். எல்லா பக்கமும் நல்லா இந்த மாதிரி எல்லாமே கலந்து விட்டு எல்லா சிக்கனையுமே இந்த மாதிரி பரட்டி விடுக்கோங்க. இப்போ மூடி போட்டு வச்சுக்கலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். தேவைன்னா நீங்கள் இடையில கூட செக் பண்ணி பார்த்துக்கங்க. நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. சிக்கனில் உள்ள தண்ணி தான். தேவைன்னா ஒரு கொஞ்சமாக கூட கடைசியாக சேர்த்துக்கலாம். நான் இப்போ சேர்த்துக்கலை. இப்போ இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கன் வந்து நல்லா 3/4 அளவு வெந்துருச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ தனி மிளகாத்தூள், கறி மசாலா, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் தான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மசாலா வந்து எல்லா பக்கமும் நல்லா சேர்ந்து நல்லா கலந்து வரணும். அதுக்காண்டி நல்லா பொறுமையாக இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக நான் சிக்கன் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஃப்ளேவருக்காண்டி. கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காண்டி கொஞ்சமாக சிக்கன் பொடியும் சேர்த்துக்கிறேன். நீங்களும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி எல்லா அளவுகளையும் சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி கடைசியாக நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மிளகுத்தூள் தான் சேர்க்க போகிறேன். இந்த மாதிரி கடைசியாக தூவி விட்டு இறக்கிக்கலாம். இப்போ பெப்பர் தூள் வந்து போட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அப்படியே ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே நல்லா வேகட்டும். இப்போ கறியில் சேர்ந்து வரணும். காரம், உப்பு எல்லாம் மசாலாலாம் பச்சை வாசனைலாம் போய் நல்லா ஒரு மணமாக இருக்கும். நல்லா கறி இந்த மாதிரி செய்கிறப்ப. இப்போ உப்பு, காரம், மசாலா எல்லாம் சேர்ந்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்தளவுக்கு நல்லா பச்சை வாசனைலாம் போய் இந்தளவுக்கு பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கரெக்டான பக்குவம். கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடலாம். இது சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நீங்கள் டிஃபனுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். தண்ணி தேவைன்னா நீங்கள் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து கூட இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ இது ரொம்ப ருசியாக இருக்கும். ஒரு கைப்பிடி எக்ஸ்ட்ராவே சாப்பிட்ற அளவுக்கு மனமும் ருசியும் அதிகமாக இருக்கும். நான் இப்போ வந்து ரச சாதத்துக்கு தான் செஞ்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஹைப் பண்ணிடுங்க.